இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து டிஃபென்ஸ் காலனி, அதாவது மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுடைய காலனி. அந்த வீடு எல்லாமே பங்களாவாக ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அண்டு அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே ஒரு ஏரியா, அதாவது என்னென்னா ஒரு பெரிய அழகான மாந்தோப்புக்கு தான் நான் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் சும்மா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். அந்த மாம்பழம் வாயில் வச்சா சக்கரை மாதிரி இனிக்கும், தேன் மாதிரி இனிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் அந்த தோப்பில் இருக்கிற மாம்பழம் எல்லாமே. ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். வாரம் மிஸ் பண்ணாமல் அங்கே போயிட்டு வாங்கிடுவோம். இன்னி வரைக்குமே அந்த சீசன் இருந்துகிட்டே தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது வாங்க தான் போனேன். பார்த்திங்கன்னா மாம்பழம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 1 கிலோ 250 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு 200 ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்குது. அடாடாடா, இனிப்பு. அது காயாகவே இருந்தாலும் சாப்பிடும்போது இனிப்பாகவே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது எப்படி தான் அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியலிங்க அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மாந்தோப்பு மட்டும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 1 மாதம் கழித்து 100 ரூபாவாக ஆயிடுச்சு கிலோ. பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்கு. இந்த பந்தல் போட்டு அழகாக அந்த இடத்துல அந்த மாம்பழம்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை பிடிச்சு நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அவங்க அதை வெயிட் போட்டுப்பாங்க. இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் அப்படிலாம் அங்கே எந்த ரூல்ஸும் கிடையாது. ஜிபேவும் இருக்குது, கேஷும் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக ஒரு மாம்பழமும் எடுக்க விட மாட்டாங்க கீழே விழுந்தா. ஆனால் அதையும் மீறி நான் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழம் கீழேருந்து அப்படியே எடுத்து அள்ளி பைக்கில் போட்டுட்டு வந்தேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே தோப்புக்குள்ளே விளையாடுற மாதிரி போனோம். அப்படியே அங்கங்கே மாம்பழம் கொட்டி கிடச்சிதுங்க. பார்த்தா ஆசையாக தானே இருக்கும், எடுக்கணும் போல் தோணுச்சு எனக்கும். சரி ஓகே, அவர் பார்க்குறவே இல்லை, பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ மாம்பழம் தான் வாங்குகிறோம்ல, வாரம் வாங்குவோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால் ஆசைக்கு சில மாம்பழம்லாம் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இதை பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளினாங்க, நீலம்னாங்க, அப்புறம் வந்து ஏதோ என்னமோ பேர் வரல எனக்கு, என்னென்னமோ மாம்பழம்லாம் இருக்கும். எங்கே பாருங்கள், ஆனால் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், கீழேருந்து அப்படியே கொட்டி கிடக்குங்க அங்கங்கே. ஆனால் அவங்க வந்து பொறுக்கிட்டு போயிடுவாங்க. அதையும் மீறி அங்கே ஒரு சில மாம்பழம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு அவன் பாருங்கள் என் பையன் சும்மா பூந்து விளையாடுவான், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான். அவன் மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி மாந்தோப்பு எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.